எல்லா வல்ல எம்பெருமான் திருவருளாலே இன்று நாம் சிந்திக்க இருப்பது ஆடிப்பூரம் ஆடி வெள்ளி. இந்த ஆடி மாதம் சிறப்பை பற்றி சிந்திக்கிறோம். இந்த ஆடியிலே ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த மாதம் சொல்லுவாங்க ஆடிப்பூரத்திலே. அதனால் ஆடிப்பூரம் என்பது நம்ம ஆலயம் இங்கே எல்லா பராசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை சன்னதி எல்லாம் சிவாலயத்திலே தனி சன்னதியாக விளங்கக்கூடிய அம்மை, கொடிமரத்தோடு இருக்கிற அம்மை தாயார் சன்னதியிலெல்லாம் மிக சிறப்பாக இந்த ஆடி மாதம் கொடியேறும். கொடியேற்றத்துடன் இந்த விழாவானது 10 நாள் திருவிழாக உற்சவமாக நடைபெறும். இந்த காலகட்டத்திலே கோயிலுக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாத அன்பர்கள் அனைவரும் வீட்டிலே இருந்தபடியே அம்மை வழிபாடு செய்வது மிக சிறப்பாகும். இந்த அம்மை வழிபாடு என்பது கலைமகள், மலைமகள், திருமகள் என்று கூடிய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அம்பாளுடைய தாயாருடைய 3 சக்திகள் விளங்கக்கூடிய இடமாக நம் இல்லத்தை மாற்ற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதால் திருக்குடத்தை, அதாவது குடம், கலசம் சொல்லக்கூடிய குடம், பித்தளை குடமாக இருக்கட்டும் இல்லை செம்பு குடமாக இருக்கட்டும், அதற்கு முப்பிரி நூல் சுற்றப்பட்டு சாற்றி அதற்கு சுக்தி போத சுக்தியாக சுக்திகள் பண்ணி அதற்கு நீர் ஊற்றி, புடிநீர் காவேரி நீராக இருந்தாலும் சரி, புடிநீர் ஊற்றி அதற்கு உள்ளே வெற்றிவேர், அஷ்டதிரவியமுடைய தீர்த்த கலசத்தில் இடக்கூடிய தீர்த்த பொடி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, இது மாதிரி திரவிய பொருள்களெல்லாம் உள்ளே செலுத்தி அதற்கு உள்கூச்சம் வெளிக்கூச்சம் என்று கூடிய கர்ப்பை புல்லாலே நாம் கூச்சங்கள் செலுத்தி அதற்கு தேங்காய், முக்கண்ணுடைய தேங்காய் வைத்து மாயிலை வைத்து அதற்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும். தேங்காய்க்கு குங்குமம் போட்டு சந்தனம் செலுத்தி வழிபாடு செய்வது மிக சிறப்பாகும். அதிலே இந்த கலசமாகப்பட்டது இறைவியுடைய உடலாகும். அதை சுற்றி உள்ள நூல்கள் எல்லாம் எறும்பு நரம்புகளாகும். அம்பாளுக்கு அந்த கலசம் மேலே உள்ள தேங்காயானது தலைப்பகுதியாகும். அந்த திருமுடியாக விளங்கக்கூடிய மாயிலையாகும். அந்த உள்கூச்சம் வெளிக்கூச்சம் என்பது இறைவனுடைய தண்டுவடமாகும். இப்பொழுது நம் கலசமாக இப்பொழுது நம் வெள்ளத்திலே அம்பாள் எழுந்தருள் இருக்கிறார். இதே போல நாம் நம் வெள்ளத்தில் வழிபாட்டுக்கு வைத்திருக்கிறோம்.